Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறிகளோட விலை உயர்ந்திருப்பதா தற்போதைய முக்கிய செய்தியை நாம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். எவ்வளவு விலை உயர்ந்திருக்கு தாயுமானவன்? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்தான் தமிழகத்திற்கு பெருவாரியான பச்சை காய்கறிகள் வருவது வழக்கம். இந்த 3 மாநிலங்களிலும் இன்னும் அந்த தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடையாத ஒரு சூழல்ல தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்லாம தென் மாநிலங்கள்ல பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. இதனால காய்கறியுடைய வரத்து என்பது வெகுவாக சரிந்திருக்கிறது. கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பச்சை காய்கறிகளுடைய வரத்து வெகுவாக சரிந்திருப்பதால அனைத்து காய்கறிகளுடைய விலையும் கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருப்பதாக அறிய முடிகிறது. மொத்த விற்பனை நிலையங்களிலேயே 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது என்றால் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் காய்கறிகளுடைய விலை என்பது மேலும் அதிகமாக விற்பனையாவதை பார்க்க முடிகிறது. குறிப்பா லெமனை பொறுத்த மட்டில், எலுமிச்சையை பொறுத்த மட்டில் 120 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், அவரைக்காய் 70 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 130 ரூபாய்க்கும், பீட்ரூட் 25 ரூபாய்க்கும், கேரட் 70 ரூபாய்க்கும் என பல காய்களுடைய விலையும் உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பீன்ஸ் மற்றும் எலும்பிச்சை ஆகியவை 100 ரூபாய் கடந்து விற்பனை ஆகிறது. அதே போல முருங்கைக்காயும் 100 ரூபாய் கடந்து விற்பனை ஆவதால பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மொத்த விற்பனை கடைகளில் இருந்து சில்லறை விற்பனை நிலையங்கள் புறநகர் பகுதிகளுக்கு வரும்போது இந்த காய்கறியுடைய விலை என்பது மேலும் அதிகமாக இருப்பதாக இல்லத்தரசிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறாங்க. காய்கறியுடைய விலை என்பது தொடர்ச்சியா உயர்ந்து வருவது இல்லத்தரசிகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.